நெல்லையில் வக்ஃபு சொத்தை மீட்க முயன்ற ஜாகிர் ஹுசைன் படுகொலை, சேலத்தில் ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றால் இங்கு சட்டம் ஒழுங்கு கிலோ என்ன விலை என்று சொல்லுகிற நிலைமை உள்ளது என எஸ்பிபிஏவி கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நெல்லை முபாரக் சாடியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். காவல் அதிகாரி முதல்வருக்கு மெய்காப்பாளராக இருந்தவருக்கே இதுதான் நிலை. அதை கூட சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த உடனே தான் இங்கு இருக்கிற காவல்துறை இயங்கி ஒருவரை பிடிக்கும் என்று சொன்னால் இங்கே சட்டம் ஒழுங்கு கிலோ என்ன விலை என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. இந்த தௌஃபீக் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதுபோல இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 பேரும் மட்டுமல்ல, குடும்பத்தினர் தெரிவிக்கிற தகவலின் அடிப்படையில் இன்னும் பலர் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அருணன் என்கிறவர் இதுவரை விசாரணைக்கு கூட உட்படுத்தப்படவில்லை. இந்த தௌஃபீக் என்கிற கிருஷ்ணமூர்த்தியினுடைய மனைவி நூறு நிஷா விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, அவர் கைது செய்யப்படவில்லை. அவரும் ஒரு குற்றவாளி என்று புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் யார் இதற்கு பின்னால் இருக்காங்களோ எல்லாரும் எந்த விதமான அரசியல் பின்புலம் இதற்கு பின்பாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். குற்றங்கள் குறையவில்லை என்று சொன்னால் குற்றங்களினால் குற்றவாளிகள் அங்கே அச்சப்படவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. எனவே குற்றவாளிகள் சட்டவிரோத நடவடிக்கைகளை அவர்கள் நிறுத்தி கொள்ளுகிற விதத்திலான சட்டபூர்வமான நடவடிக்கை. என் உடனே தமிழ்நாடு காவல்துறை என்கவுண்டர் செய்யவா, கைகால உடைக்கவா, பாத்ரூமில் வலிக்கி விழவா என்று சொன்னால் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தும் என்கவுண்டர் நடந்தும் குற்றங்கள் குறையவில்லை என்பதை காவல்துறை தயவு கூர்ந்து பரிசீலிக்க வேண்டும். தமிழக காவல்துறை தான் அவர் இறப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்கிற வகையில் அவருக்கு 1 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்தினருக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும். எந்த பிரச்சனை அதன் காரணமாக இந்த வழக்கு குற்றம் நடந்திருக்கிறதோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வக்ஃப் போர்டு அதுபோல அது சம்பந்தப்பட்ட துறைகள் விரைந்து இயங்கி நீதியை அந்த மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.